You can now make online payments to Sino Foundation Limited via GovPay. ஜனாதிபதி அவர்கள் இந்த சபையில் மலையக மக்களின் சம்பள அதிகரிப்பு எப்படி நடக்கப் போகின்றது என்பது தொடர்பாக இந்த சபையில் பேசும்போது, இன்று மலையக மக்கள் பெற்றுக்கொள்வது 1350 ரூபாய். அந்த 1350 ரூபாவுடன் கம்பெனிகளிடமிருந்து கிடைக்கப்பெறுவது 200 ரூபாய். அதனுடன் இணைத்து ஊக்குவிப்பு கொடுப்பனவாக 200 ரூபாய் அரசாங்கத்தில் பெற்றுக் கொடுத்து மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1750 ரூபாயாக அதிகரிப்பதாக கூறியதிலிருந்து சபையில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த சபையில் மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் 200 ரூபாய் அதிகரித்ததற்கு எதிராக பலவிதமான செயல் திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். உண்மையிலே வெட்கமாக இருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் உட்பட, சஜித் பிரேமதாச உட்பட அவரது குழுவினர், அவரது அணியினர் பலவிதமான சவால்களை முன்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கு எதிராக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எலும்பியவுடன் கடவுளை வணங்குவது போல் இந்த சபையில் மலையக தோட்ட தொழிலாளர்களின் 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த எதிரான குரல் எப்படி என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும். அந்த அணியினரின் ஊடக பேச்சாளர் விவாதத்தின் போது சவால் விடுக்கின்றார். ஆளும் கட்சியின் 159 உறுப்பினர்கள் சவால் வரும்படி கூறுகின்றார். இந்த 200 ரூபாய் உங்களால் எப்படி உயர்த்த முடியும்? இது உயர்த்தப்படுமாக இருந்தால் கட்டாயம் அந்த துறையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழக்குக்கு செல்ல வேண்டும், கோர்ட்ஸுக்கு செல்ல வேண்டும், நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று இவர்கள் ஏன் எதிர்க்கின்றார்கள்? இன்று நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் போது மலையக தோட்ட தொழிலாளர்களின் போது மிகவும் சுமூகமாக வேலை செய்பவர்கள் அல்ல, மிகவும் கஷ்டத்தில் வேலை செய்பவர்கள். இன்று நான் இப்போது கதைத்துக் கொண்டிருக்கும் போதும் கொட்டகலை பிரதேசத்தில் ஒரு தோட்டத்தில் குளவி கொட்டி பல பெண்கள் இன்று ஆஸ்பத்திரிக்கு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். தற்போதும் கூட மலையக, அதாவது தோட்ட தொழிலாளர்களின், மலையக மக்களின் வாக்குகளினால், பெருமளவிலான வாக்குகளினால் இந்த பாராளுமன்றத்திற்கு வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் லஞ்ச ஊழலுக்கும் சென்றுள்ளார். இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 200 ரூபாவாக அதிகரிப்பதற்கு எதிராக இவர்கள் என்ன மனிதர்கள் என்று கேள்வி எனக்கு எழும்புகின்றது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் காலையில் வருகின்றார்கள், தனக்கு தெரிந்தது ஏதையோ சொல்லுகின்றார்கள், மீண்டும் சென்று விடுகின்றார்கள். இந்த பிரச்சனை, அதாவது மலையக தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனை தொடர்பாக கட்டாயம் இவர்கள் செவிமடுக்க வேண்டும். இன்று ஒவ்வொரு தோட்டங்களிலும் போய் பார்க்கும் போது இவர்கள் இங்கு கூறுகின்றார்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வெளியில் மக்கள் போர்க்கொடி தூக்குகின்றார்கள் என்று. இல்லை, இன்றும் கூட இந்த எதிர்க்கட்சியினர் இந்த செயல் திட்டத்திற்கு எதிராக மலையக மக்கள் இன்று வீதியில் இறங்கி சாபம் விட்டு கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு எங்களுக்கு கிடைக்கும் இந்த 200 ரூபாய்க்கு கூட நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம், எதிர்காலத்திலும் நாங்கள் அனுர அரசாங்கத்துடன் தான் இருப்போம் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் எதிர்க்கட்சி தலைவரின் அணிக்குள் புகுந்து கொண்டிருக்கும் எமது மலையக தலைவர்களுக்கும் சரியான பதிலை மலையகத்தில் வாழும் இளைஞர்கள், அரச ஊழியர்கள், மலையக தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சரியான பாடத்தை கற்பித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மிகவும் அவதாரணமாக இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். நன்றி.